அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 13 இரவுகள் தொடர்ச்சியாக நடந்த வான்வழி தாக்குதல்கள் திடீரென்று நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த துடித்துக் கொண்டிருந்த அதிபர் டொனால்டு டிரம்ப் வெறும் 24 மணி நேரத்திற்குள் ஒரு அதிரடி யூ-டர்ன் எடுத்து போருக்கு தற்காலிகமாக பிரேக் போட்டது ஏன்? இதுதான் இப்போது உலக நாடுகள் மத்தியிலான ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. 14வது இரவு தாக்குதலுக்கான முழுமையான வரைபடத்தை பென்டகன் தயார் செய்து வைத்திருந்தும் கடைசி நேரத்தில் டிரம்ப் அதனை தடுத்ததற்கான காரணங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்க ராணுவ தலைமையகமான சென்ட்காம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் அளித்த ரகசிய அறிக்கைதான் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. கடந்த 2 வார தாக்குதல்களில் ஈரானின் தெற்கு கடற்கரை மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏற்கனவே குறிவைக்கப்பட்டிருந்த 80% அதிகமான ராணுவ இலக்குகள் முழுமையாக தகர்க்கப்பட்டுவிட்டன. இதற்கு மேல் வான்வழி தாக்குதலை தொடர்வது பெரிய அளவில் பலன் தராது என்றும் மீதமுள்ள 20% இலக்குகளை காக்க வேண்டுமானால் அது ஒரு முழுமையான நேரடி போராக மட்டுமே இருக்க முடியும் என்றும் அவர் டிரம்பிற்கு தெளிவுபடுத்தியுள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மற்றொரு பக்கம் ஈரானின் ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழிக்கும் பேட்ரியாட் ஏவுகணைகளின் இருப்பு அமெரிக்க ஆயுத கிடங்குகளில் மிக வேகமாக தீர்ந்து வருவதாக ராணுவ தளபதி டான் கெய்ன் எச்சரித்துள்ளார். ஒருவேளை ஈரான் தனது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவினால் அமெரிக்க படைகளையும் அதன் நட்பு நாடுகளையும் பாதுகாக்க போதுமான ஆயுதங்கள் கையிருப்பில் இல்லை என்ற கசப்பான உண்மையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய ராணுவ சிக்கல்கள் ஒருபுறம் இருக்க, ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு சற்று அவகாசம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே டிரம்ப் இந்த தற்காலிக அமைதியை கையாண்டு வருகிறார். தற்போது இரு நாடுகளும் நீ அமைதி காத்தால் நானும் அமைதி காப்பேன் என்ற ஒரு மெல்லிய நூலிழை போன்ற அமைதி நிலைக்கு வந்துள்ளன. ஓமன் நாடு தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்க இடையே ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தீவிரமாக முயன்று வருகிறது. மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்கவும் கடலில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றவும் அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து இணைந்து ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்த திட்டமிட்டு வருகின்றன. அமெரிக்காவின் இந்த திடீர் பின்வாங்கல் ஒரு உண்மையான அமைதிக்கான தொடக்கமா அல்லது ஒரு மிகப்பெரிய புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதியா என்பதை வரும் நாட்கள் தெளிவுபடுத்தும்.